நம்ம எல்லாருமாய் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். அருமையான சங்கீதங்களிலே விசேஷமான ஒரு சங்கீதம் 50வது சங்கீதம். இது நிறைய பேர் தாவீதின் சங்கீதம் சொல்லுவாங்க. உண்மைதான். சங்கீதங்களிலே அநேக புத்தகங்களை எழுதினவர் தாவீது தான். தாவீதின் சங்கீதம் தான். ஆனால் இந்த 50வது சங்கீதம் ஆசாப் என்ற பக்தன் எழுதி கொடுத்திருக்கிற விசேஷமான ஒரு சங்கீதம். இதுல தொடக்கத்திலிருந்து 23 வசனங்கள் இருக்கிறது. நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் ஆண்டவருக்கு என்ன செய்தால் அவர் சந்தோஷப்படுவார், நான் ஆண்டவருக்கு என்ன கொடுத்தால் அவர் மகிழ்ச்சி அடைவார், நான் ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும், ஆண்டவரே என்னிடத்துல இருக்கிற ஆடு மாடெல்லாம் கொழுப்புள்ள ஆடு மாடுகளை கொடுக்கட்டுமா, இடத்துல வெள்ளி பொன்னை நான் கொடுக்கட்டுமா, சகல விதமான காட்டு விருட்சங்களை நான் கொடுக்கட்டுமா ஆண்டவரே என்று சொல்லி அவர் கேட்கும் போது ஆண்டவர் சொல்றார், அப்பா பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, என்னுடையது. ஆக வனாந்தரத்துல போர் பாரு, ஆடு மாடுகள் ஏராளமா இருக்கிறது, எனக்கு வேண்டுமானால் நான் எடுத்துக்கொள்வேன், நான் பசியா இருந்தால் உன்னிடத்திலே கேட்க மாட்டேன் அப்படின்றார் ஆண்டவர். ஆக இவைகள் எல்லாவற்றிலும் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி அங்க பார்க்கும்போது ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லி கொண்டே வருகிறார். அதுல விசேஷமான காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நன்றி சொல்லுகிறதற்காக 23வது வசனம் ஒருத்தர் எடுத்து சங்கீதத்துல சத்தமா இங்கிலீஷ்ல படிங்க, ஒருத்தர் தமிழ்ல படிக்கலாம். சங்கீதம் 50:23வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இந்த வசனத்தின்படியாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படிக்காக நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். மைனர் பார். நல்லா கவனிங்க, நல்ல கவனிங்க. என்ன சொல்றாரு? ஸ்தோத்திர பலிகளை இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான், தன் வாழ்க்கை என்னும் வழியை செவ்வையாய் படுத்திக் கொள்கிறவனுக்கு, தேவனுக்கு முன்பதாக உண்மையாய் இருக்க பண்ணுகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல என்ன கொடுத்தா தேவன் சந்தோஷம் அடைவார், என்ன கொடுத்தா மகிழ்ச்சியா இருப்பார், என்ன கொடுத்தால் ஆனந்தமா இருப்பார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அன்பானவர்களே, கிவ் தேங்க்ஸ் டு லார்ட். கிவ் தேங்க்ஸ் ஒண்ணுதான். வேற எது கொடுத்தாலும் அவர் சந்தோஷப்பட மாட்டார். உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறடு. ஸ்தோத்திரத்தினால் உன் உள்ளம் நிரம்பும் போது கிருபை பெருகும் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பலவையோடு கூட நாம் அப்படியே நாம சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே செய்த நன்மைகள் 1000 ஆண்டவரே, நான் எப்படி நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம பார்ப்போம். இப்ப பாடினோம் இல்லையா, நன்றி சொல்லவே பாட வந்தேன் ஆண்டவரே என்று. அவருடைய கருத்துல நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஒப்பு கொடுப்பான். வலிமைங்க நல்லா செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். சொல்லுங்க, செய்த நன்மை 1000 சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடு புதடுகளை தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடு புதடுகளை தந்தீரையா. ஒழிக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை எல்லாருமாய் நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே,
நன்மை செய்திடே. ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இம்மட்டுமாய் ஆண்டவரே, இந்த 2025 ஆண்டு ஆரம்பித்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் இதுவரைக்கும் காத்த எங்கள் எபினேசர் இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறபடினாலே எங்கள் சபையையும் சபை மக்களையும் உங்களுடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற கை குழந்தை முதற்கொண்டு பெரியவர்கள் எல்லோரையும் உமது கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே, நடந்த காரியங்களுக்காக, நடத்தின காரியங்களுக்காக, நடத்த போகிற காரியங்களுக்காக, ஆண்டவரே, தடைப்பட்டு போன காரியங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லும்படியாய் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை உங்களுடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தை வழியாய் நீர் எங்களோடு கூட பேசுகிறதற்காக கொடா கொடி நன்றி ஆண்டவர். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்துகிறதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். 50வது சங்கீதத்திலே 23வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன், நன்றி சொல்லுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். தன் வாழ்க்கையை அனுதினமும் சுத்தமாக்கிக் கொள்ளுகிறவன் தேவனுக்கு முன்பதாக செவ்வையாய் நடத்துகிறவர்கள், உண்மையாய் நடக்கிறவர்கள், உத்தமமாய் நடக்கிறவர்கள், நீதியாய் நடக்கிறவர்கள், ஆண்டவருக்கு முன்பதாக பிரியமாய் நடக்கிறவர்கள். வாசித்த பிரகாரம் எபேசியர் 4:25 கடைசி வரைக்கும் வாசித்த அந்த வசனத்தின் பிரகாரம் நம்மை ஒப்பு கொடுத்து வாழுகிறவர்கள், மன்னித்து மறந்து வாழ்கிறவர்கள். ஆண்டவர் சொல்கிறார், பைபிள் சொல்லுகிறது, என்னை மகிமைப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. வேற ஒன்றினால அவரை மகிமைப்படுத்த முடியாதுங்க. நம்மிடத்தில் இருக்கிற ஆஸ்தி பாஸ்தி கொடுத்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, அவர் மகிமை அடைய மாட்டார். ஒரே ஒரு கேள்வி சொல்வார், நீ இவ்வளவு கொண்டாந்து கொடுத்தியே, உனக்கு யாருப்பா கொடுத்தது? இல்லையா? இவ்வளவு கொடுத்திய, நீ இதெல்லாம் யாரு கொடுத்தது உனக்கு? அதனால்தான் தாவீது சொல்றார், ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஆக தேவனுக்கு ஏற்கும் பலிகள் என்ன? ஸ்தோத்திரம் தான், நன்றி தான். இதைத்தான் நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, இந்த 365 நாட்களும் எங்களை நடத்தி வந்தீர் ஆண்டவரே, அதுக்காக நன்றி. எங்கள் பிள்ளைகளை காத்தீர், குடும்பத்தை காத்தீர், கணவனை காத்தீர், மனைவியை காத்தீர், கர்ப்பத்தின் கனிகளை காத்தீர், சொந்த பந்தங்களை காத்தீர், சபை மக்களை காத்தீர், சபை போதகரை காத்தீர். நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றி சொல்வீர்கள் என்று சொன்னால், ஸ்தோத்திர பலிகளை செல்வீர்கள் என்று சொன்னால், அவருடைய ரட்சிப்பை உங்களுக்கு நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ரட்சிப்பின் தேவன் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் இல்லையா? அவர் கை குறுகி போகவில்லை, அவருடைய செவி மந்தமாகவில்லை. நம்மை ஆசீர்வதிக்க நீட்டிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்க ஆண்டவர் செவி கொடுத்து கொண்டே இருக்கிறார். நமது பக்கமாய் சாய்கிறார் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்க. ஆனா நமக்கு தான் நேரம் இல்லை, நமக்கு தான் வாய்ப்பு இல்லை, சமயம் இல்லை, டைமே இல்லை பிரதர், டைமே இல்லை பிரதர். எப்போ? வேலை கிடைச்ச பிறகு. வேலை கிடைக்காததுக்கு முன்னால ஒரு நாளும் சர்ச்சுக்கு வந்துருவாரு, ஒரு நாளும் சர்ச்சுக்கு வந்துருவாங்க. வேலை கிடைச்ச பிறகு டைமே இல்லை பிரதர், வேலையே சரியாகுது. அதனால தான் நிறைய பேருக்கு நாங்க சொல்ற ஒரு காரியம், நீ நைட் ஷிஃப்ட் ஆனப்போ, டே ஷிஃப்ட் ஆனப்போ 24 ஹவர்ஸே செய், ஒர்க் ஃப்ரம் ஹோமே செய். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஆண்டவரை மறக்காத. 2 மணி நேரம், 2 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நீ நன்றி சொல்லுவா என்று சொன்னால், ஆண்டவர் 7 நாளை உனக்கு கூட்டி தருவார். முடிஞ்சா 30 நாளை கூட்டி தருவார், முடிஞ்சா 31 நாளை கூட்டி தருவார், முடிஞ்சா 365 நாளும் கூட்டி தருவார் உனக்கு. ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய காரியம் அதாங்க. நீ எவ்வளவு டயர்டா இருக்குதோ என்னவோ, அந்த 2 மணி நேரம் தூக்கத்தை ஒருத்தி, உடலை ஒருத்தி ஆண்டவருடைய சமூகத்திற்கு ஓடிவான். உன்னுடைய அந்த பலவீனத்தை எல்லாம் தேவன் உற்சாகப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல கிடைக்காத பலன் வேற எங்கேயும் கிடைக்காதுங்க உங்களுக்கு. இந்த இடத்துலதான் சொல்லி திட்டி செய்து கொடுத்து உங்களை வழி நடத்துவாங்க. சபையில தான், சபை போதகர் தான் செய்வாரு. நீ தெருல போகும்போது வரும்போது எல்லாம் யாரும் சொல்லவே மாட்டாங்க, நீ என்னையா சொல்றது, நான் என்னையா கேட்கறது அப்படின்வாங்க.
ஆனா சபை ஒண்டிதான் ஆண்டுடைய வார்த்தைக்கு போதகர்கள் வழியாக பாசு வழியாக கீழ்ப்படிந்து நடப்பாங்க. இதற்கான பலனை ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். தன் வழியை செவைப்படுத்துகிறவனை தேவன் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆக இந்த 50வது சங்கீதத்துல நீ என்ன செய்யணும், எதை கொடுத்த ஆண்டவர் சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லும் போது 14வது வசனம் சொல்லுகிறது, நீ தேவனுக்கு முன்பதாக ஸ்தோத்திர பலிகளை இட்டு. அல்லேலூயா. என்ன இடணுமா? தேவனுக்கு முன்பதாக ஸ்தோத்திர பலிகளை இட்டு உன் பொருத்தனைகளை என்ன பண்ணு, நிறைவேற்று. அல்லேலூயா. நீ என்னென்ன செய்யணும்னு நினைச்சியோ, ஆண்டவருக்கு எப்படி எல்லாம் உன்னை ஒப்பு கொடுக்கணும்னு நினைச்சியோ, இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க, நாம தான் சொல்லி இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ல அந்த சாய்ஸ் எல்லாம் உனக்கு எனக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, இருதயத்தில் தோன்றுகிறதை கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சாய்ஸ் எல்லாம் உண்டுதான் என்றுதான். தேவனுக்கு முன்பதாக நீ ஸ்தோத்திர பலிகளை இட்டு உன் பொருத்தனைகளை நீ செலுத்துவாயாக. 15வது வசனம் சொல்கிறது, என்ன சொல்றது? இதை செய்து ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், அப்பொழுது நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. 50வது சங்கீதத்துல விசேஷமான பாடங்கள் இதான் பானங்களே. தேவனுக்கு நீ ஸ்தோத்திர பலிகளை செலுத்து, அப்பொழுதுதான் தேவன் உன்படியாய் என்படியாய் அவர் மகிமை அடையும்படியாய் அவர் செய்வார். இந்த காரியங்களை நாம் செய்து வந்தால் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சில ஆசீர்வாதங்கள். 1 தெசலோனிக்கர் 5th சாப்டர்ல 16, 17, 18 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நம்ம வாழ்க்கையில எப்படியா இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்க சொல்ற வார்த்தைகளை கவனிங்க. 1 தெசலோனிக்கர் 5th அதிகாரத்துல 16, 17, 18 முதல் வார்த்தை என்ன சொல்றது? எப்பொழுதும் சொல்லுங்க, எப்பொழுதும். எல்லாரும் சொல்லுங்க, எப்பொழுதும். ஆமாங்க. நீங்க நான் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லுதான் தேவன் விரும்புகிறார். எப்போ? நீ ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆராதனைக்கு வரும்போது, சபையை தேடி வரும்போது, ஆண்டவரை தேடி வரும்போது, பரிசுத்த ஆவியான தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணும் போது ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை பாருங்க, மகனே மகளே நீ எப்பொழுதும் சந்தோஷமாயிரு. நீ துக்கமா இருக்கிறதை ஆண்டவர் ஒருபோதும் விரும்புறதா இல்லை இல்லையா? அதனாலதான் அன்னாளை பார்த்தவருடைய கணவர் எல்கானா சொன்னாரு, ஏன் துக்கமா இருக்கிறாய், ஏன் கண்ணீர் வடிக்கிறாய், எதுக்காக சாப்பிடாது இருக்கிற? அவர் சொல்ற நல்ல ஆறுதல் பாருங்க. ஒவ்வொரு கணவன்மாரும் மனைவியிடத்துல சொல்ல வேண்டியது இதுதான். பிள்ளை இல்லைன்னு கவலைப்படுறியா? 10 பிள்ளைக்கு சமமா நான் இருக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன், உன்னை நான் அன்பு செய்கிறேன், கவலைப்படாத, ஏற்ற காலத்துல தேவன் தருவார். தந்தாரா இல்லையா? 1க்கு 5 சேர்த்து கொடுத்தார். அதுதான் ஆண்டவர் நமக்கு செய்வார். ஆக பிரியமானவர்களே, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். இந்த சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா 17வது வசனம் என்ன சொல்றது? வாட்ச் அண்ட் ப்ரே. இடைவிடாமல் என்ன பண்ணு? ஸ்தோத்திரம் பண்ணு, ஜெபம் பண்ணு. சந்தோஷத்திற்கு அடையாளம் ஜெபம் தான். யாக்கோபுல சொல்றல்ல, ஒருவன் துக்கப்பட்டால் என்ன பண்ண கடவன? ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் சந்தோஷமா இருந்தா சங்கீதம் பாட கடவன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் குடிக்காரங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறது எப்ப தெரியுமா? ஃபுல்லா போதையில. அப்பதான் சொல்லுவான் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு. பாடுற பாட்டே தனியா இருக்கும். அவர் அந்த சந்தோஷத்துல இருக்கிறார். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நாம் சந்தோஷமா இருக்கும்போது, எந்த வேளையிலும் ஜெபம் பண்ணும் போது அந்த மகிழ்ச்சியை, அந்த ஆனந்தத்தை கொடுக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். விசேஷமான வசனம் 18வது வசனம் என்ன சொல்லுது? சத்தமா படிங்க. எல்லாவற்றிலும் சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாவற்றிலும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில எது வந்துச்சு, எது போச்சோ, எது கிடைச்சிச்சோ, எது கிடைக்கலையோ, எங்க போனியா, எங்க வந்தியோ, எதை வாங்கினியோ, எதை விட்டியோ, எல்லாவற்றிலும்
உன் வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும். ஆமாங்க, இதைத்தாங்க உன்னிடத்துல என்னிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம இடத்துல இருந்து தேவன் எதிர்பார்க்கிற காரியம் விசேஷமான காரியம் தான். மகனே சந்தோஷமாயிரு, ஓகே, இடைவிடாமல் ஜெபம் பண்ணு, சரிதான். ஆனா உன் வாழ்க்கையில எப்பொழுதும் என்ன வந்தாலும் என்ன போனாலும் எல்லாவற்றிலும் நீ ஸ்தோத்திர பலிகளை இட்டு அப்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நீ செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம எல்லாரை குறித்து, இந்த சபையில் இருக்கிற நம்ம எல்லாரை குறித்து. ஆமாங்க, நாம ஸ்தோத்திரம் பண்ணன்றது அவர் சித்தமா இருக்கிறதா, அவர் விரும்புறாருங்க. ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்பி கேட்கிற விசேஷமான காரியம் தான். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்பது. இந்த காரியத்தை நாம செய்யும் போது ஒரு சில கவலைகள், கஷ்டங்கள், வேதனைகள் வரும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், வாங்க சீக்கிரம், அங்கே 5-6 வசனங்களை வாசித்து பாருங்க. அங்கே மிக விசேஷமா சொல்லுகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் என்ன அருமையாய் சொல்லப்படுகிற வார்த்தை பாருங்க. இதான் முக்கியம். நாம் நன்றி சொல்லுகிறதுக்கு மிக மிக முக்கியமான காரியங்க. என்ன சொல்லுது பாருங்க, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும். ஆமாங்க, நாம கிறிஸ்துவுக்குள்ள இருந்து நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். என் வாழ்க்கையில என்ன வந்தாலும் சரி, என்ன போனாலும் சரி, தேவனுக்கு முன்பதாக, அதான் எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல படிச்சது. அந்த சாந்த குணம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அந்த மன்னிக்கிற மனப்பான்மை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நாம யார் என்று சொல்லி அவங்க புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இதற்காக தான் ஆண்டவர் உங்களையும் நம்மை அழைத்திருக்கிறார். உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை பாருங்க, முக்கியமான வார்த்தை என்ன சொல்லுது? படிங்க, சண்டை போடாத ஒருத்தர் படிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்க வாழ்க்கையில நடக்க போகிற, வரப்போகிற எல்லா காரியங்களை குறித்து உங்களுடைய எல்லா விதமான விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்தணுமா? தேவனுக்கு தெரியப்படுத்து. அல்லேலூயா. உங்க வீட்டு அக்கம் பக்கம் இருக்கல, உங்க கருத்தெல்ல, உங்க கண்ணீர் எல்லாம் சொல்லாதீங்க, வேதனை எல்லாம் சொல்லாதீங்க. மற்றவங்க கிட்ட சொன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்முடைய வேதனையில, நம்ம துக்கத்தை மற்றவங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னு சொன்னா, நம்ம புருஷனை பத்தியோ, பஞ்சாதியை பத்தியோ, பிள்ளைங்களை பத்தியோ, சபை போதகர்களை குறித்தோ மற்றவங்க கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா அவமானப்படுறது நீ நான் தான். நீ சொல்லி பாருங்களேன், மற்றவங்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்லி பாருங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அட போமா, அவனுக்கு 1னா எனக்கு 9 அப்படின்மா. சொல்றாங்களா இல்லையா? உனக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கு 9 கஷ்டம். ஆனா விசுவாசிகளா இருக்கிற நீங்களும் நான் அப்படி சொல்லவே கூடாது. கஷ்டப்படுறியா, வேதனைப்படுறியா, கண்ணீர் வடிக்கிறியா, வியாதிப்பட்டியா, பிரச்சனை இருக்குதா, கடன் தொல்லை இருக்குதா, பண பிரச்சனை, பெரிய பிரச்சனை இருக்குதா, கவலையே படாத. ஒரு நாள் நான் கூட அப்படிதான் இருந்தேன். எப்படி? ஒரு நாள் நாங்க கூட அப்படிதாங்க இருந்தோம். யாரோ ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணாங்க, இந்த சபைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஜெபம் பண்ணோம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தோம், சபைக்கு போனோம், நல்ல போதனைகளை கேட்டோம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தோம். அந்த கஷ்டம் எல்லாம் நீங்கி சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு கூட இருக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. இதைத்தாங்க நீங்க நான் சொல்லி சபை மக்களை நிறைய பேரை கூட்டிட்டு வரணும். இந்த 26வது வருஷம் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த இடம் நிரம்பி வழியத்தக்க ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவன் அப்படியே செய்வார். உன்னுடைய ஸ்தோத்திரத்தோடு கூட ஏறெடுக்கிற அந்த ஜெபங்கள், ஸ்தோத்திரத்தோடு ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், ஸ்தோத்திரத்தோடு ஏறெடுக்கிற ஆராதனைகள்,
ஸ்தோத்திரத்தோடு கூட ஏறெடுக்கிற துதிகள், நன்றிகள். இங்க வரத்துக்கு முன்னால, மேடைக்கு வரத்துக்கு முன்னால உங்களை ஒப்பு கொடுத்துட்டு வாங்க, அர்ப்பணிச்சுட்டு வாங்க. 16 படி ஏறி போற ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வாங்க. என் வழியா ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யட்டு ஆண்டவரே, என் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. இந்த வருஷத்துல ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ நான் கூட்டிட்டு வரணும் ஆண்டவரே. சொல்ல வேண்டியது சொல்லிடுங்க. வராங்களே இல்லையா? 2வது இந்த படி ஏறுற வரைக்கும், இந்த சபை காலை தாண்டுற வரைக்கும் அவங்களை கூட்டினு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்களை பொறுப்பெடுத்துக்குவார். ஹல்லேலூயா. கல்வாரி மலை வரைக்கும் கொண்டு வரத்தான் நம்ம வேலை, சிலுவை வரைக்கும் கொண்டு வரத்தான் வேலை. அங்க வந்து காலடி எடுத்து வச்சாங்க அப்படின்னு சொன்னா முன்குறிச்சிருவார் ஆண்டவர். அப்படித்தானங்க நீங்க நானெல்லாம் இருந்தோம் இல்லையா? அப்படித்தானே அங்க இருந்தோம். என்னதான் சொல்றாங்க போய் பார்க்கலாமே. ஆரம்ப காலத்துல ஜெயராஜ் நகர்ல நாங்க இருக்கும்போது, நாங்க சின்ன பையன், அப்போ வந்து அந்த ஐயா பேர் நல்லா தெரியும், எஃப்எம்பில இருந்து வந்தவர். பெரிய புனல் எடுத்துன்னு வருவார். அப்பெல்லாம் மைக்குக்கெல்லாம் இல்ல, பெரிய புனல், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பழையவங்களுக்கா. ரோட்ல சொல்லின்னு போவார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், நம் பாவங்களை மன்னிக்க அழைக்கிறார், உன்னைத்தான் அழைக்கிறார். இதெல்லாம் உதாசீனமா நினைச்சேன். இவன் வர காலையில வந்து கத்தின்கிறான் 5 மணிக்கு, தூக்கத்தெல்லாம் கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா இன்னைக்கு அதே ஆண்டவரை தான் நாம சொல்லி வந்திருக்கிறோம். நம்மள எத்தனை பேர் திட்டுவானோ தெரியாது. என் நாமத்தின் நிமித்தம் உங்களை ஒரு சில தீமையான வார்த்தைகளை பேசுவார்கள் என்று சொன்னால் நீங்க யாரா இருப்பீங்க? பாக்கியவானா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஒரு சிலர் நம்மளை பார்த்து கூட கேலி பண்ண சொல்ல, அலலியா கூட்டம் போது பாரியா அப்படின்னு. அதுக்கு நான் என்ன பண்ணோம்? சந்தோஷப்பண்ணங்க. ஆண்டவரே, இவன் வாயில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை வருது ஆண்டவரே, பிரைஸ் லார்ட்னு சொல்லி என்ன அனுப்புறான் ஆண்டவரே. தமிழ்ல அல்லேலூயா எங்கெல்லாம் இருக்குதோ, இங்கிலீஷ் பைபிள்ல பாருங்க பிரைஸ் லார்ட்னு இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவரே என்ன பிரைஸ் லார்ட்னு சொல்லி அனுப்புறான் ஆண்டவரே. இவன் பாஸ்டர் வந்துட்டாரியா, இந்த பார்ப்பா போது பெந்தகோஸ்து கூட்டம் சொல்லணும். ஆண்டவரே, திருச்சபை உருவான நாளை ஞாபகப்படுத்துறாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணினா வரணும். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் அநேகம் இருக்கும், போராட்டங்கள் அநேகம் இருக்கும், குழப்பங்கள் அநேகம் இருக்கும். இவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? 7வது வசனம் என்ன சொல்லுது? 4:7, பிலிப்பியர் 4:7. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், the peace of God, தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இதை தாங்க ஆண்டவர் செய்வார் உன் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில. ஆண்டவருக்கு நாம செய்ய வேண்டிய காரியம் தான் ஸ்தோத்திர பலிகளை ஒவ்வொரு நாளும், நன்றி பலிகளை ஒவ்வொரு நாளும். வரும்போது மொத்தமா சொன்னாங்க, பா என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன்ப்பா அப்படின்னு. நடக்க முடியாது வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையில நாம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். ஆகவேதான் 103வது சங்கீதத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஜபம் முடிஞ்சு கடைசியில தான் சொல்லுவோம் இந்த ஜபத்தை. எந்த ஜபத்தை? எதை மறுக்கிறீங்களே இல்லையா? இது மறுக்கிறது. ஆனா இதை டெய்லி சொல்லி பாருங்க, உங்க ஆத்மாவில சொல்லி பாருங்க. சரீரத்தின் வழியா இல்ல, கண்களின் வழியா இல்ல, உதட்டின் வழியா இல்ல, ஆத்மாவிலிருந்து சொல்லி பாருங்க. அதுக்கு பலன் உண்டு. அதனாலதான் தாவீது இந்த சங்கீதத்தை கத்து கொடுத்திருக்கிறார் நமக்கு. என்ன சொல்றார் படிங்க, சொல்லுங்க. என் ஆத்மாவே மறந்துட்டீங்களா மறக்கலையா? மறந்துட்டீங்களா மறக்கலையா? கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஞாபகம் பண்ணுங்க. சொல்லுங்க, மறந்துட்டீங்களா மறக்கலையா? சொல்லி பாருங்க, மறந்துட்டீங்களா மறக்கலையா? மறக்கல பிரதர். ஹல்லேலூயா. விசேஷமான காரியங்க. கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் சகல உபகாரங்களையும்
என் ஆத்மாவில் நான் மறக்கவே மாட்டேன் ஆண்டவரே. ஏன் இந்த ஆத்மாவை குறிச்சு சொன்னார் தெரியுமா? ஏன்னா இந்த ஆத்மாவுக்கு சாவே கிடையாது. இந்த சோலுக்கு என்ன இல்லை? சாவே கிடையாது, டெத்தே கிடையாது. நீ நன்மை செய்தால் பரலோகத்திலே வாழும், தீமை செய்தால் நரகத்திலே போய் சாகும். சாகாதது, நரகத்திலே வாழும். உதாரணத்துக்கு சொல்றோம் பாருங்க, நரகமும் பாதாளமும். பாதாளத்துக்கு நம்ம போனோம் அப்படி சொன்னா எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கும். நரகத்திலே வேதனை உண்டாயிருக்கும். இந்த கை மேல எண்ணெயை ஊத்திக்கின்னு பத்து வடிச்சா என்ன ஆகும்? எரிச்சல் அடையும். கொஞ்ச நேரத்துல இந்த தோலெல்லாம் வெந்துரும் இல்லையா? ஆனா நரகத்துல என்ன ஆகும் தெரியுமா? எரிஞ்சினே இருக்கும், வேகாது. வேதனை உண்டாயிருக்கும், அந்த வேதனைக்கு முடிவு இருக்காது. கண்ணீர் வடித்து கொண்டே இருப்போம், முடிவு கிடையாது. புலம்பிக் கொண்டே இருப்போம், முடிவு கிடையாது. அதுக்குதான் அந்த 100க்கு அதிபதி சாகும் போது ஒரு துளி தண்ணிக்காக அவன் ஆபிரகாமை வேண்டிக் கொண்டான். ஐயா, உன் வாழ்க்கையில நல்லா முடிஞ்சிச்சு ஐயா. நீ இருக்கும்போது ஒரு நாளும் ஆத்மாவில ஆண்டவருக்கு நன்றி சொல்லவே இல்லை. ஆண்டவர் செய்த காரியங்களுக்காக நீ நன்றி சொல்லவே இல்லை மகனே. இன்னைக்கு ஒரு சில ஒரே ஒரு சொட்டு தண்ணிக்காக நீ ஏங்குற. நீ உயிரோடு கூட இருந்த நாட்கள்ல, பூமியில வாழ்ந்த நாட்கள்ல கலர் கலரான தண்ணியை குடிச்சியே. எப்பயாவது ஆண்டவருக்கு நன்றி சொன்னியா? சொல்லவே இல்லையே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக நீ ஒருபோதும் அவரை மறவாமல் ஆத்மாவில் நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஆத்மா எப்படி இருக்குது அப்படின்னு. தெரியுமா எப்படி இருக்குது ஆத்மா? பாத்துக்கிறீங்களா? சொல்லுங்க. பாக்கலையா? எங்க நிறைய இந்த சினிமால எல்லாம் காட்டுறாங்களே, எங்க மனசாட்சி எப்படி இருக்குது? அது ராபர்ட் எப்படி இருக்கிறாரோ அப்படியேதான் இருக்கும் அந்த மனசாட்சி கூட. நான் எப்படி இருக்குன்னா அப்படியே தாங்க இருக்கும். இதாங்க ஆத்மா. நம்ம ஆத்மா ஆவியில ஒரு குறை இல்லை. இந்த ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த 3ல 1 போச்சுன்னா கூட அவ்வளவுதான். நீ நான் எப்படி இருக்கிறோமோ அப்படியே தான் இருக்காங்க அந்த ஆத்மா. அதே சைஸ் தான், அதே ஹைட் தான், அதே பாடி தான். இந்த ஆத்மாவிலிருந்து தான் ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன், எதுக்காக பண்ணோம்? 3வது வசனம் என்ன சொல்கிறது? அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கினார். அல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்க, என்ன சொல்கிறது? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை. எதுல செத்து போயிருந்தோம்? செய்த அக்கிரமங்கள். கிரமம் என்று சொன்னால் வழி, அக்கிரமம் என்று சொன்னால் அக்கிரமமான வழி, அநியாயமான வழி, துரோகமான வழி. அப்படிப்பட்ட அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை ஆத்மாவிலே ஸ்தோத்திரம் பண்ணும்படிக்காக தேவன் இந்த சபைக்கு உங்களையும் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஹோலி ஜீசஸ் சபை, பரிசுத்த இயேசுவின் சபை. அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்ம எல்லாரையும் பரிசுத்தவான்களாய், பரிசுத்தவதிகளாய் மாற்ற ஆத்மாவிலே ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதிருக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களையும் நம்மையும் அழைத்து வந்திருக்கிறார். அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னித்து நம்மை நோயிலிருந்து விடுதலையாக்கி சுகம் கொடுத்து நம்மை நிற்க வைத்திருக்கிறார். அடுத்து 4வது வசனம் என்ன சொல்லுது? 103:4ங்க. பத்தியா? நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க வண்டியில போகும்போது வரும்போது, நடந்து போகும்போது வரும்போது எத்தனையோ ஆபத்தை பார்த்திருப்பீங்க, எத்தனையோ ஆக்சிடென்ட பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் உங்களையும் நம்மையும் தப்பித்திருக்கிறார். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. என்னைக்கோ நான் செத்து இருக்க வேண்டிய ஆண்டவரே. 24 வருஷத்துக்கு முன்னாலேயே சொல்லிட்டாங்க, சென்ட் ஜான்ஸ் ஆஸ்பத்திரியில 4 அவர் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 4 மணி நேரம் தான் உயிரோடு இருப்பான், செத்து போயிடுவான் அப்படின்னு. டாக்டர் சொன்ன வார்த்தையை பொய்யாக்கி தேவன் சொன்ன வார்த்தை தான் உண்மை என்று சொல்லி 24 வருஷங்கள் தேவன் கூட்டி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதாங்க தேவன் செய்யற காரியம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும்
இரக்கங்களினாலும் தேவன் உனக்கு முடிசூட்டி இருக்கிறார். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சல, அதனால தான் நன்றி சொல்றதில்ல. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டி வச்சிருக்கிறார். உனக்கு ஒரு கிருபை இருக்குது, உனக்கு ஒரு தயவு இருக்கிறது. தேவனுடைய தயவு நமக்கு என்னைக்கு இருக்கிறது, அதை நம்ம மறக்க கூடாது. அதை முடிசூட்டி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதை நம்ம பயன்படுத்தணும், செயல்படுத்தணும், வாழ்க்கையில கொண்டு வரணும். அல்லேலூயா. அவர் செய்த அதிசயமான காரியங்கள் ஆயிரம் ஆயிரம் உண்டு அன்பானவர்களே. ஆகவேதான் அடுத்த வசனம் என்ன சொல்றது? பத்தியா, அதைத்தான் எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல படிச்சு சொல்லிட்டார் அவர். உன் வாயினாலே நீ என்ன சொல்லணும்? என்ன வார்த்தை வரணும்? நன்மையான வார்த்தை வரணுங்க, தீமையான வார்த்தை வரக்கூடாது. நன்மையான வார்த்தையினால், நன்மையினால் உன் வாயை நான் திருப்தியாக்குவேன். நல்ல காரியங்களை செய்கிறதால உன் வாய் திருப்தியாகும், நீ திருப்தியாவாய். யாருக்காக நம்ம மேல, மற்றவங்க மேல கோபம் இருந்தா அப்படின்னு சொன்னா மனசார நல்லா திட்டிட்டு வந்துருங்க, நல்லா திட்டிட்டு வந்துருங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு வந்து படுத்து பாருங்க, உங்களால என்ன பண்ண முடியாது, தூங்கவே முடியாதுங்க. பெருந்து பெருந்து படுப்பீங்க, தூக்கம் வராது. ஏன்? நல்லா திட்டிட்டு வந்துட்டாங்க, விடலைங்க, ஒரு வார்த்தை உள்ள எல்லாத்தையும் நல்லா கேட்டேன். பக்கத்துல இருக்கிறது ஒன்று சப்போர்ட் பண்ணும், நல்லா கேட்டாடி நீ, நல்லா சொன்னாடி நீ, நல்லா சொன்ன பிரதர் நீ அப்படின்னு சொல்லுவான். இவனை உற்சாகப்படுத்துறதுக்கு அது ஒரு பிசாசு மாதிரி வரும். ஆனா அதே நேரத்துல இதெல்லாம் செய்த பிறகு ஆண்டவருடைய ஆவியானவர் அங்க உணர்த்துவார். நன்மையினாலே நிரப்புவேன் என்று சொன்னாரே வாயை, ஏன் இந்த வாயினால தீமையானது செய்த? ஏச்சு உக்காரு தாவீதை போல, ஆண்டவரே ராட்சாமத்தில் என் படுக்கை நான் நினைக்கிறேன் ஆண்டவரே சொல்லி உக்காந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிப்பாரு. ஆண்டவரே செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, என் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவராய் இருந்த என்னை உயிர்ப்பித்திர ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என் மேல் இரக்கம் வைங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்க ஒரு சின்ன ஜெபம் பண்ணி பாருங்க. பைபிள் சொல்கிறது 127வது சங்கீதம் 3வது வசனம், கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு இன்பமான நித்திரை தருவார். ஹல்லேலூயா. ஆமாங்க. அதனாலதான் காலைல எழுந்திருக்கும் போது ஸ்தோத்திரம் ஜீசஸ், ராத்திரி படுக்கும் போது தேங்க்யூ ஜீசஸ், இந்த மந்திரத்தை மறந்துடாதீங்க. எப்போ நன்றி சொல்ல நாம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் என்றைக்கும் என்றைக்கும் மகிமை அடையும்படியாய் ஆண்டவர் உங்களையும் நம்மையும் அழைத்திருக்கிறார். ரூத்து புத்தகம் வாங்க, 338வது பக்கம். அந்த இடத்துல நகோமியை குறித்து சொல்லுகிறது. எல்லாவற்றையும் இழந்து வந்து கொண்டிருக்கிற அந்த தாயை பார்த்து சொல்றாங்க, நகோமி வருது அப்படின்னு சொல்லி. நகோமி சொல்றாங்க, என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, மாறான்னு சொல்லுங்க, கசப்பானவள் என்று சொல்லுங்க, ஏன்னா மாறான்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஆனா கொஞ்ச நாள் ஆன பிறகு அதே நகோமியை பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா? பிள்ளையை எடுத்து வளர்க்கிற தாயானாள் அப்படின்னு சொல்றாங்க. ரூத்தினுடைய குழந்தையை எடுத்து வளர்க்கிற தாயானாள். அல்லேலூயா. இந்த ரூத் போவாஸ் அவருடைய சந்ததியில தாங்க சல்மோன் வந்தாரு. அவர் வழியாய் தான் ஈசாய் வந்தார். அவர் வழியாய் தான் தாவீது வந்தார். அவர் வழியாய் தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியங்க அது. இந்த இடத்துல 4ஆம் அதிகாரத்துல 14வது வசனம், நகோமியின் ஸ்தோத்திரம். நகோமியின் ஸ்தோத்திரங்க. கசப்பா இருந்தவர், புருஷனை இருந்தாங்க, 2 வாலிப மகனை இழந்தாங்க, தனிமையாய் நிற்கிறாங்க. 2 மருமக கூட வந்தாங்க. ஒரு மகன் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிடுச்சு, ஒரு மருமகன் வந்து, ஒரு மருமக போயிடுச்சு, ஒரு மருமக வருது. என்ன பின்னாடி போன்னு சொல்லாதீங்க, நீங்க எங்க போறீங்களோ அங்க நான் வருவேன். உன் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணும்போது நானும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். உன் ஜனங்கள் என் ஜனங்கள், உன் தேவன் என் தேவன் சொல்லி வந்தாங்க. அவங்க வழியாய் தான் ஒரு சந்ததி. இந்த 14வது வசனம் என்ன சொல்லுது? 4:14. சுதந்திரவாளியை, உனக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை நீ இழந்து போகாதபடிக்கு
தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணும்படி உங்களையும் நம்மையும் தேவன் அழைத்து வந்திருக்கிறார். ஆமன்பானுங்களே, நீ ஸ்தோத்திரம் பண்ணாம போனா என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். லூக்கா 1 அதிகாரத்துல சகரியாவின் வாய். நீ ஸ்தோத்திரம் பண்ணாம தேவனை நீ சந்தேகப்பட்ட என்ன நடக்கும்? வாய் மூடப்படும். ஆண்டவரையே நீ சந்தேகப்பட்ட, ஸ்தோத்திரம் பண்ணல, நன்றி சொல்ல அப்படின்னு சொன்னா உன் வாய் மூடப்படும். நீ எப்ப ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறியோ அப்ப வாய் திறக்கப்படும். நீ கூட ஒரு சில வாய் திறக்கிறதே இல்லை, கண்ணை மூடுறதே இல்லை. ஜெபம் பண்ணும் போது ஸ்தோத்திரம் பண்ணிப்பாரு, ஜெபம் பண்ணிப்பாரு. ஆண்டவர் உன் வாயை நன்மையினால் நிரப்புவார். அல்லேலூயா. லூக்கா 1 அதிகாரம் 64வது வசனம் தான். இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டார். மூடுறா வாய் அப்படின்ட்டாரு. நீ ஆண்டவருக்காக வாய் திறக்கல, நீ எங்கேயும் திறக்க முடியாது. ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வரல, நீ எங்கே போக முடியாது. ஆண்டவருக்காக நீ சபைக்கு வரல, வீட்டை விட்டு வெளியே கூட போக முடியாத பண்ணிடுவார். ஆண்டவர் செய்வாருங்க, இதெல்லாம் செய்வாரா? கட்டாயமா செய்வார். கீழ்ப்படியலன்னா எழுந்து நடக்கவும் முடியாது, போகவும் முடியாது, வரவும் முடியாது. நீ ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சா, உன் வாழ்க்கையை முழுமையா ஒப்பு கொடுத்து ஆரம்பிச்சா, ஆண்டவர் உன் வாயை தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணும்படியாய் திறப்பார். 64வது வசனம் 1:64 என்ன சொல்றது? பத்தியா, நீ வாயை ஸ்தோத்திரம் பண்ணல, தேங்க்யூ ஜீசஸ் சொல்ல, சபையில வந்து ஆராதனை செய்யல, சும்மா இருந்த அப்படின்னு சொன்னா சும்மா வந்து சும்மா தான் போவேன். சொல்லி சொல்றாங்க தெரியுமா? எங்கெங்க வந்தீங்க? சும்மா வந்தாங்க, சும்மா பார்க்கலான்னு வந்தாங்க. அப்போ சும்மா வந்தா சும்மா தான் போனாங்க. எப்படி? சும்மா வந்தா சும்மா தான் போனான். நீ ஆண்டவரை ஆராதிச்சுட்டு போ, தேவன் சமாதானத்தோடு போ மகளே. அல்லேலூயா. நீங்க போகும்போது பார்த்துனே போங்க. கோ இன் பீஸ் அங்கதான் இருக்குது. நீங்க வெளியே போகும்போது பார்த்துனே போங்க. உள்ள வரும்போது சிலுவை பார்த்துனே வாங்க. வெளியே போகும்போது அந்த தேவன் சொல்ற வார்த்தை பாருங்க, கோ இன் பீஸ். சமாதானத்தோடு போ மகனே, மகளே. நீ சும்மா வந்தா சும்மா தான் போவ, நல்ல விடுதலையோடு கூட. அன்னைக்கு பார்வோன் மன்னன் சொன்னா, எகிப்தில நீங்க ஆராதிக்கலாமே தேவனை. மோசே சொன்னார், நாங்கள் எங்கள் தேவனை அடிமைத்தனத்திலே ஆராதிக்க மாட்டோம், கட்டுண்டவர்களாய் ஆராதிக்க மாட்டோம், சாத்தான் இருக்கிற இடத்துல தேவனை ஆராதிக்க மாட்டோம், நாங்கள் விடுதலையோடு கூட தேவனை ஆராதிப்போம் சொன்னாங்க அவரு. அல்லேலூயா. இந்த உற்சாகம் வரணுங்க. எல்லா பிள்ளைகளையும் தட்டி எழுப்பணும், போ சர்ச்சுக்கு. அப்படி நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னா தேவனுக்கு முன்பதாக உண்மை உத்தமுள்ளவர்களாய் நீங்களும் நானும் இருப்போம். அவர் சந்தேகப்பட்டார், வாய் மூடிச்சு. நான் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்த கேப்ரியல், நான் சொன்னதை நீ சந்தேகப்பட்டபடினாலே குழந்தை பிறந்து பேரெடுக்கிற வரைக்கும் உன் வாயை திறக்கப்படக்கூடாது சொல்லிட்டார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்றைக்கு யோவான் ஸ்நானகன் என்று பேர் வச்சாரோ அவர் வாய் திறக்கப்பட்டது. உடனே ஸ்தோத்திரம் பண்ணார். ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும், நீ பாட்டின ஆண்டவரே தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி வருடம் முழுவதும் நம்மை காத்த தேவாதி தேவனுக்கு நம்ம எப்படி நன்றி சொல்லுவோம்? அல்லேலூயா. 105வது சங்கீதத்துல 1 வசனம், 4வது வசனம், 6வது வசனம் சொல்லுகிறது. மிக விசேஷமான வசனம். 1 வசனத்தில் சொல்லுகிறது, அவர் நாமத்தை பிரசித்தப்படுத்துங்கள், வருஷம் பூரா வாழ்க்கை முழுவதும் பிரசித்தப்படுத்துங்கள். 4வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், சபையை தேடுங்கள், போதகரை தேடுங்கள், வார்த்தையை தேடுங்கள். 6வது வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய அதிசயங்களை நினைத்து நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. சொல்லுங்க, நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா.
விவரிக்க முடியாதையா. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த அதிசயமான காரியங்கள் ஆயிரம் ஆயிரம் உண்டுங்க. கோடி கோடி நன்றி சொல்லதான் உங்களையும் நம்மையும் ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஆண்டவர் நன்மைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார், இன்றைக்கும் என்றைக்கும். அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 1 கொரிந்தியர் கடைசியா ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57, 58 மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய விசேஷமான காரியங்கள். வாழ்க்கையில எல்லாமே நன்மைக்காக அவர் செய்வார். விசுவாசிங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. படிங்க, என்ன சொல்கிறது? இயேசுவின் நாமத்தினால ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, கிராமத்துல இருந்து போயிருக்கிறாருங்க. டைமர் ஆயிடுச்சு, சபை ஆராதனைக்கு போனோம், உபவாச கூட்டத்துக்கு போனோம். பஸ் ஃபுல்லா ரஷ்ஷா இருக்குது. அவர் பார்த்தாரு, இந்த ரஷ்ஷை தாண்டி நம்மால போயிட முடியாது, போக முடியாது. சபைக்கு வர நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் காத்துக்குவாங்க ஆத்துமாக்கள் அப்படின்னு என்ன பண்ணாரு தெரியுமா? கையை உயர்த்திட்டு, கவனிங்க, இங்க பாருங்க, தெரியுதா என் கை? பண்ணாரு, ஸ்தோத்திரம் 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 வந்தாரு. எல்லாரும் ஓடி விட்டாங்களா? அவருக்கு தெரிஞ்ச மந்திரம் ஒண்ணுதாங்க, ஆண்டவரே சபைக்கு நான் போனோம், ஜனங்களாம் காத்திருப்பாங்க, சபை போதகர் காத்திருப்பாரு, நான் சீக்கிரம் வர போனா பஸ் வர ரஷ் ஆகுது, எல்லாம் அந்த என்ட்ரன்ஸ்ல நிக்கிறாங்க. ஆண்டவரே நான் என்ன பண்றோம்? ஒரே ஒரு ஆலோசனை சொன்னார் ஆவியானவர், ஸ்தோத்திரம் பண்ணி போமோன பாத்துங்க. போத ஓ என்ன ஆயிடுச்சு, நான் மாட்டேன். எல்லாரும் வழி விடுறானுங்க. நேர போய் முன்னால சித்த உட்காந்துட்டாரு. உள்ள போய் உட்காந்து பஸ்ல இறங்குற வரைக்கும் அவர் ஸ்தோத்திரம் பண்ணி நேர்ந்தாரான். ஆண்டவரே, இந்த ஒரு சின்ன ஸ்தோத்திரம் எவ்வளவு பெரிய வேலை பண்ணிட்டான். ஆண்டவரே, உனக்கு எனக்கு பண்ணுமா இல்லையா? பைபிள்னு சொல்கிறது, இயேசுவின் நாமத்தினால ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன? ஆகையால் சகோதரரே, சகோதரிகளே, சபை மக்களே, கர்த்தருக்குள் இந்த 2025வது வருஷத்துல நீங்கள் பட்ட எல்லா பிரயாசங்களுக்கும் ஒருபோதும் விருதாவாய் வீணாய் போகாது என்று அறிந்து, எப்படி நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் ஒரு காரியத்தை குறித்தும் அசைந்து போகாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே, கிரியை கர்த்தருடைய செயல்பாடுகளிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய் நாம இருப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. எஞ்சி நின்று ஜெபம் பண்ணலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடு கூட வாங்க, ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம், தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். உற்சாகத்தோடு கூட கைகளை தட்டி இந்த பல்லவியோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், துதிகளை ஏறெடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், வெற்றி கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், வாழ்க்கை மாற்றுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மகிமை மகிமை மகிமை. ஹல்லேலூயா. கைகளை உற்சாகமாய் தட்டி எல்லாருமாய் ஆமென். எல்லாருமாய் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். எல்லாருமாய் உங்க சத்தம் கேட்கறாங்க, அதான் எங்க ஆசை. ஆமென். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவன். ஆமென். வார்த்தையை அனுப்பிய
மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பிய மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுப்பார் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜீவனிடுவார் இயேசுராஜனுக்கே என்னென்னைக்கும் ஸ்தோத்திரம். சொல்லுங்க. ஜெயம் கொடுப்பார் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். என்னென்னைக்கும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துதியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை இருக்க முடியும். எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே இந்த ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க முடியாது. கர்த்தர் கிருபை செய்தது அதற்காக நன்றி. எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நல்ல வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவரே. போன வருடம் கடந்து போனது, கடந்ததை நினைத்து கலங்காத நடந்ததுக்காக நன்றி சொல்லு ஆண்டவரே. நன்றி சொல்ல இந்த வருடத்தில் அடியனை நிற்க வைத்திருக்கிறேன், அதற்காக நன்றி ஆண்டவரே. நானும் என் வீட்டாருமோ என்றால் எங்கள் ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே, உயிர் உள்ள வரைக்கும் ஆண்டவரே, ஜீவன் பிரிகிற வரைக்கும் ஆண்டவரே, சுவாசம் அற்று போகிற வரைக்கும் ஆண்டவரே, கர்த்தாவே உம்மையே ஸ்தோத்திரம் பண்ணி, உம்மையே ஆராதித்து, உம்மையே வணங்கி, உமக்காகவே ஊழியம் செய்து மறிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. வந்திருக்கிற சபை மக்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஸ்தோத்திர கீதம் பாடின ஒவ்வொரு பிள்ளைகளையும், வேதம் வாசித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், வேதத்தை திறந்து திறந்து பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், நன்றி சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சபை வழியாய் சொல்லப்பட்ட ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் செவி கொடுத்து கேட்டு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நன்மையினால் நீ திருப்தி ஆக்க மாட்டோம். நன்மையினால் வாயை திருப்தி ஆக்க மாட்டோம். பாயங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் எடுத்து பயன்படுத்தினீர், அதற்காக நன்றி. உடைய நாமம் ஒன்றே மகிமை அடைவதாக துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நல்ல வாய்ப்பை ஆண்டவரே சபை மக்களும் சபை போதகரும் எங்களுக்கு கொடுத்த மகா பெரிய ஸ்லாக்கியத்திற்காக எசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிக்கான மகிமை உமக்கே தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றிற்காக நன்றி 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 சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.